சீனுவா? எதுக்கிட்ட இப்படி சுத்த வர்ற? முடிவெடுத்துட்டில, ஓப்பனாக சொல்லிடு. 3 இயர்ஸாக லவ் பண்ணுறீங்க நிஷா. எனக்கு என்னமோ நீ பண்ணுறது தப்புன்னு தான் தோணுது. லைஃப்பில் பாஸ்டெல்லாம் பார்க்கக்கூடாது, ஃப்யூச்சர் தான் பார்க்கணும். ஃப்யூச்சர் தான் நாளைக்கு பாஸ்ட்டாக மாறும். நீ போய் சீனுக்கிட்ட பேசு, ப்ராப்ளம் சால்வ் பண்ணு. ஐ திங்க் சீனு இஸ் த பெஸ்ட் சாய்ஸ் ஃபார் யூ. நிஷா மேடம், சீனு சார் வந்திருக்காரு, ரிசப்ஷனில் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. கனி, நீ போய் அவர்கிட்ட பேசு, அவர்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடு. நிஷா, நீ பேசு, அதான் சரியா வரும். சீனு, சீனு, கம். இது வந்து ஃபைனலாக வந்து. ஓகே சார். ஓகே, சாரி. சின்ன ஹாய், ஹவாயோ. ஹலோ, நல்லா இருக்கேன். மேட் ஃபார் ஈச் அதர். கேரி ஆன், கேரி ஆன். அப்புறம் பார்க்குறேன் சீனு. பார்ப்போம். ஒரு மாசமா என்ன அவாய்ட் பண்றேன். ஈவன் ஃபோனை கூட எடுக்கல. நிஷா, என்ன ஆச்சு உனக்கு? ஏன் இப்படி எல்லாம் பண்ற? திலக் நியூயார்க்கில் இருக்காரு, ஐஐடி வீட்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ நாம் என்ன செய்ய போகிறோம்? 30th வராரு. 1 வீக்கில் யூஎஸ் போகணும். சரி, நீ என்ன பண்ண போற? வீட்டு ப்ரெஷர், ரொம்ப பிரச்சனை. அம்மா அப்பா பேச்சை மீற முடியல. என்ன முடிவு பண்ணியிருக்க? அதான் ஓகே சொல்லிட்டேன். சரி, நான் என்ன செய்யணும்? என்ன புரிஞ்சுக்கணும். நீ தான் என்ன புரிஞ்சுக்கணும் நிஷா. Do you know, 1.5 வயசு குழந்தைய கூட யாரும் கட்டாயப்படுத்த முடியாது. அது அது போக்கில் தான் இருக்கும். நீ பேரண்ட்ஸ் கட்டாயத்தில் தான் இந்த முடிவை எடுத்தேன்னு என்னால் ஒத்துக்க முடியாது. நீங்கள் நிறைய படிச்சிருக்கீங்கல்ல, அப்படி தான் பேசுவீங்க. சூழ்நிலை அதுதான், ஏற்றுக்கிட்டு தான் தீரணும். இப்போ நாம் என்ன பண்ணணும்? என்ன நினச்சி பார்த்தியா? என்ன நினைக்க தோணிச்சு? சீனு, நிஷா, 3 வருஷமா நீயும் நானும் காதலிக்கிறோம். இந்த 3 வருஷத்துல ஒரு நாளாச்சும் நீயும் நானும் தியேட்டர், பீச், பார்க்னு சுத்தி இருப்போமா? நம்ம ஃபியூச்சரு, நம்ம குழந்தைங்க ஃபியூச்சரு நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு தானே இவ்வளவு நாள் போராடி போராடி இந்த நிலைமைக்கு வந்திருக்கோம். இப்ப நல்ல நிலைமையில ஆளுக்கு ஒரு வேலையில சேர்ந்திருக்கோம். நீ 60,000 ரூபாய் சம்பாதிக்கிற, நான் 22,000 ரூபாய் சம்பாதிக்கிறேன். இது எப்படி? பிகாஸ் ஆஃப் லவ். இந்த ஒரு மாசம் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன்னு தெரியுமா உனக்கு? அது உனக்கும் தெரியும். அதுக்கு ரெமெடி தேடி வந்தா நீ ஃபியூச்சருக்கே பனிஷ்மெண்ட் கொடுக்குறல்ல.
எனக்கும் கஷ்டமாக தான் இருக்கு சீனு. பட் புரிஞ்சுக்கோங்க, இந்த மாதிரி சூழ்நிலையில் வேறு என்ன பண்ண முடியும்? சூழ்நிலை மேல எல்லாம் பழி போடாத, புரியுதா? நீ தான் யோசிக்கணும், நீ உன்னை மாத்திக்கணும். ஓ, அமெரிக்கா மாப்பிள்ள நிறையா பணம் வரும், அதனால காதலி தூக்கி போட்டு அவன் கூட ஓடி போறேன்னு சொல்றீங்களா? சொல்லுங்க, யார் வேணா என்ன வேணா சொல்லிட்டு போட்டோம், நீங்க அப்படி நினைக்கிறீங்களா? நிஷா, நாம இப்ப பேசுறது இப்ப இருக்கிற சிக்கலை தீர்க்கறதுக்கு, நம்ம வாழ்க்கையை சந்தோஷமா மாத்திக்கிறதுக்கு. நிஷா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உன்னோட முடிவு எதுக்குமே குறுக்க நிக்க போறது இல்ல. நிஷா, நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன் நிஷா. ஆனா அதெல்லாம் உனக்கு முக்கியமா என்னன்னு இப்ப எனக்கு தெரியல. என்னை ஆத்மாத்மா புரிஞ்சுக்கோங்க. உங்களை நான் நேசிச்சேன், நேசிச்சுட்டு இருக்கேன், எப்பவும் நேசிப்பேன். உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. உங்களால எனக்கு புரிஞ்சுக்க முடியாது. பிரிஞ்சிரும். எனக்கும் சாகிறத தவிர வேற வழி இல்லைன்னு தான் தோணுச்சு. ஐ எம் நாட் ஃபூல். வாழ்ந்தா என்னன்னு யோசிச்சேன். தட்ஸ் ஆல். நம்ம பிரியறது தான் நல்லது. பிரிஞ்சிருவோம். உங்களுக்கு நான் பொருத்தம் இல்லை. இந்த முடிவு சரிங்கிறது உங்களுக்கு ஃபியூச்சர்ல புரியும். நான் என்ன பண்ணுவேன், எங்களை நினைச்சு பார்க்கலையே. அந்த பாவியை நம்பி இப்படி பைத்தியக்காரனா போயிட்டானப்பா. ஒத்த பிள்ளை தானே வச்சிருக்கேனா? நான் சொல்றதை கேளுங்க. அடுத்தவங்களை பழி சொல்றதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல. நம்ம பையன் ஸ்ட்ராங்கா இருந்திருக்கணுமா? நம்ம பையன் ஸ்ட்ராங்கா இருந்திருக்கணும். நம்ம பையன் வீக்கால இருக்கான், அப்புறம் அடுத்தவங்களை பழி சொல்லி என்ன ஆக போகுது? மறுபடியும் அதே பேசிட்டு இருக்கீங்க. என்ன பண்ணுவேன், பிள்ளைய பார்க்க முடியலையே கண்ணால. எப்படி இருந்தாவே பீம மாதிரி இருந்தானே, என்னைக்கு நல்லாவும் ஆண்டவா. ஆண்டவா, எங்களுக்கு கருணை காட்டு ஆண்டவா. லவ் ஸ்டோரி தான் பண்ண போறோம்னு முடிவெடுத்த போது நான் டிசைட் பண்ணிட்டேன், அந்த கதை யதார்த்தமா இருக்கணும். அது கதை கட்டுற மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது. எதிர்த்தா போல ஒரு பையன் யதார்த்தமா அவன் லைஃப் ஹிஸ்டரின்னு சொல்லலாம். 3 வருஷமா ஒரு பொண்ணை லவ் பண்றான். அந்த பொண்ணு இவனை டீப்பா லவ் பண்ணுது. வீட்டுல எல்லாம் சொன்னாங்களேன்னு சொல்லி அது வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிட்டு போச்சு. அந்த பையன் அப்படியே ஷேட்டர்ட், டோட்டலி ஷேட்டர்ட். அவன் 3 மாசம் மென்டல் ஹாஸ்பிட்டல் போயிட்டான். அவன் சூசைட் பண்றதுக்கு ட்ரை பண்ணி ஏதோ அப்பா அம்மா பண்ணின புண்ணியம் அவன் சாவாம வந்துட்டான். நம்ம கதையில அப்படியே பண்ணினோம்னா நல்லா இருக்காது. அதை அப்படி பண்ணக்கூடாது. அந்த காதல் அத்தனை டீப் இல்லையா, அதனால பார்த்தான். அவன் நினைச்சான் இந்த லைஃப் ரொம்ப சூன்யமா இருக்குன்னு நினைக்கும் போது அவன் வந்து அப்படியே சூசைட் பண்ணிட்டான். அற்புதமான காதல். அந்த பொண்ணுக்கு எப்படியோ விஷயம் தெரிஞ்சிடுச்சு. விஷயம் கேட்டு அந்த பொண்ணுக்கு ஒரு ஷாக். அந்த பொண்ணுக்கு ஒரு ஷாக்கு. பார்த்தா ஓடி வர, ஓடி வந்து அப்படியே பார்க்கறா. அவ பார்க்கறா, கதறி அழுதா. அவளுடைய காதல் அப்படியே வெளிப்பட்டுச்சு. அப்படியே அவன் மார்ல விழுந்து அவளும் செத்துட்டான். எப்படி ஒரு அமர காதல். என்னங்க தேவதாசு, அமராபதி அவங்க தண்ணி அடிச்சு கிடந்தான். இவன் காதலுக்காக மரணம் அடைந்தான். அந்த மரணத்துக்காக அவளும் மரணம் அடைந்தான். அசத்திட்டீங்க சார், அசத்திட்டீங்க. அதுதான் கதை. லவ் லைஃப்ல வச்சிருக்கீங்க, லைஃப்ல வச்சிருக்கீங்க, லைஃப்ல வச்சிருக்கீங்க. அதை அப்படியே கொண்டு வந்து எதிர்த்த வீட்டுல வச்சிருக்கீங்க சார். அது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம கதையில வச்சிங்க பாருங்க. மிரட்டுறோம் நம்ம. பின்னிட்டீங்க சார், பின்னி பெடல் எடுத்துட்டீங்க சார்.
ரொம்ப சார். சந்தோஷம். அட்டகாசம் கை சார் கொடுங்க சார். அட்டகாசம். அசத்துட்டீங்க சார், அசத்துட்டீங்க சார். சார், தமிழ் சினிமாவில் ஒரு படமே வரல சார். சான்ஸே இல்லை. 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி எத்தனை வந்திருக்கலாம். நிறைய இருக்கு. இப்ப 10 வருஷத்துல வந்திருக்கா? இல்ல, இப்படி வந்திருக்கா? இந்த மாதிரி நினைச்சே இந்த மாதிரி டெக்னிக்கலா யாராவது கதை சொல்லிருக்காங்களா? கிடையவே கிடையாது. நம்ம போற லொகேஷன் யாராவது போவாங்களா? கிடையாது போக மாட்டாங்க சார். மறுபடியும் கை கொடுங்க சார். மிகப்பெரிய ரைட்டர் சார் நீங்க. தேங்க்யூ எங்கேயோ போயிட்டீங்க சார். தேங்க்யூ. வங்காளத்துல ஒரு பெரிய சரத்சந்திரா மாதிரி பெரிய லெவல்ல வருவீங்க சார். சார் சொல்றதா நோட் பண்ணிட்டீங்கல்ல? பாயிண்ட் விட்டுற போறீங்க. மைண்ட்ல வச்சுக்கேன் சார். டயலாக் நீங்க தான் சார் எழுதணும். முடியாது மட்டும் சொல்லிடாதீங்க சார். இல்ல பண்ணிடுவோம். பண்றீங்க சார், பண்றீங்க. சார்ட்ட சொல்லிடுங்க. சார் எங்க கேக்குறாரோ ஃப்ளைட் டிக்கெட் ஆகட்டும், என்ன கேக்குறாரோ அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருங்க. சார் தான் டயலாக் எழுதுறாரு. சார் நீங்க ஒன்றும் புதுசா எழுத வேணாம் சார். நீங்க என்ன சொன்னீங்களோ எசன்ஸ் கதையை பத்தி அந்த ஃபீல் அப்படியே பேப்பர்ல வரும் சார். நான் இருக்கேன். அட வந்துச்சு சார். விடுங்க சார். சார் மிகப்பெரிய வெற்றி பண்ண சார். நம்ம ஜெயிக்கிறோம் சார். பண்ணிடுவோம். சிவா கவலைப்படாதீங்க. எல்லாம் நோட் பண்ணுங்க சார். எல்லாம் சொல்றத note நோட் பண்ணிட்டீங்கல்ல? பண்ணிட்டேன் சார். எல்லாம் mindலயே இருக்கு பாருங்க சார். சார், மைண்ட்லயே இருக்கான் சார். கண்டிப்பா ஜெயிக்கிறோம் சார். எப்படி பண்றேன் ஏய் வராதீங்கடா பின்னாடி போங்கடா. நம்ம கேரக்டர் போங்கடா. கரெக்டான வச்சுங்களேன். அவன் இங்கே தான் வரான். பின்னாடி வராதீங்கடா. விடுடா. சௌக்கியமா இருக்கியா? கதையை கேட்டேன். சாகணுன்ற எண்ணத்தோட வாழ்றதுக்காக போராடிட்டு இருக்கேன். செத்து போக சொல்றீங்க, மெண்டல்னு சொல்றீங்க. விடுங்கடா. நான் பேசணும்டா, பேசணும். இந்த கதையை எழுதுறதுக்கு எத்தனை மாசம் உழைச்சிங்க? தம்பி போங்க. ஹலோ, கூட்டு போங்க அவரை. சார் பொறுங்க. சீனு எனக்கு நல்லா தெரியும். நாங்க பேசி பழகி இருக்கோம். சீனு கேளுப்பா, கேளு. உன்னோட எந்த கேள்விக்கும் பதில் சொல்ல தயாரா இருக்கேன். 3 மாசம் இந்த கதைக்காக உழைச்சிருக்கேன். இது கதையா? என்னோட வாழ்க்கையா? வாழணுங்கிறவனை வாழ விடுங்களேன். கொஞ்சம் உழைப்பு, தினம் தினம் கிடைக்கிற கொஞ்சம் அனுபவம், இது போதும் படம் எடுக்கிறதுக்கும் எழுதுறதுக்கும். இந்த நிமிஷத்துல பல்லாயிரக்கணக்கான மக்கள் உங்களுடைய படைப்புகளை படிச்சுட்டு பார்த்துட்டு அதே சிந்தனைகளோட அதே தாக்கத்தோட வாழ்ந்துட்டு இருக்காங்க. சார் இவர் சொல்றது எல்லாம் நிஜம் சார். நான் அதை ஏத்துக்கிறேன். உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவராசியும் கட்டி காக்கிற பொறுப்பு மனித குலத்துக்கு இருக்கு. இந்த மனித குலத்தை உயர்த்தி பிடிக்க வேண்டியது இலக்கியவாதிக்கும் படைப்பாளிக்கும் உள்ள கடமை சார். இலக்கியங்கள் படைப்புகளோட நோக்கம் என்ன சார்? அது படைக்கப்பட்டு கொண்டே இருக்கும், நிற்காம ஓடுற சக்கரம் மாதிரி. ஆனா காலப்போக்கில் அது மாறிட்டே தான் இருக்கும். நீங்க சொல்லுங்க. உள்ளதை சொல்வது. சாக கூடாது, வாழணும்னு போராடுறேன்னு அதை சொல்லுங்க. தம்பி, எனக்கும் கொள்கை இருக்கு. சும்மா ஏனோ தானோ எழுதுற எழுத்தாளர் இல்லைன்னா நம்பிக்கையை வளர்க்கறதுக்கு நான் எழுதுறேன், எழுதிக்கிட்டே இருப்பேன். இவரும் சினிமாவில் அந்த பணியத்தான் சேராரு. சும்மா நீ பாட்டு வந்து பேசுறது தப்புப்பா. காதல், அறியாம, முட்டாள்தனம், சிரிப்பு, ஏமாற்றம், சூது, இதை தவிர உங்க படைப்புகள் எதை சார் பேசுது? தம்பி, எங்க வேலை என்னன்னு எங்களுக்கு தெரியும். நீங்க முதல்ல கிளம்பி போங்க. நான் வாசகன். உங்களோட படைப்புகளை எங்க கிட்ட கொண்டு வந்து திணிக்கிறீங்கல்ல, எங்களோட கேள்விகளுக்கு நீங்க பதில் சொல்லி தான் சார் ஆகணும். எங்களுக்கு வாழ கத்து தர மாட்டீங்களா? கற்பனைகளை தவிர வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லையா? மனுஷனா வாழ வைக்க உங்களால முடியுமா முடியாதா? ப்ளீஸ் சார், எனக்கு ஒரு ஆசிரியர் வேணும். வாழ்க்கையோட இருள்ல என் பாதையை தவற விட்டுட்டேன் சார். வெளிச்சத்தை தேடுறேன், உண்மையை தேடுறேன், புதிய வாழ்க்கையை தேடுறேன். வழிகாட்டுங்க சார். முழு சக்தியும் திரட்டி நான் சேர்த்து வச்சிருக்கிற என் தன்னம்பிக்கை அழிச்சிடாதீங்க. ஒரு வினாடி வாழ துடிக்கிறேன், மறு வினாடி சாக துடிக்கிறேன். நான் வாழணும் சார், நான் வாழணும். ப்ளீஸ் என்னை வாழ விடுங்க.